எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து எல்லா குழம்புக்கும் பொரியலுக்கும் போடுறதுக்கு சமைக்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மிளகா வத்தல் வந்து நல்ல சிவப்பு வத்தல் நீட்ட வத்தலாக வந்து 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ எடுத்துகிட்டு இது நான் வீட்டில் வந்து காய்ச்ச மிளகா வந்து அதையும் காய வச்சு அதில் போட்டுட்டேன் அதுலேயும். அதுக்கப்புறம் வந்து 200 கிராம் வந்து தனியா எடுத்துக்கோங்க, 400 கிராம் ஜீரகம் எடுத்துக்கோங்க, 100 கிராம் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒரு பெரிய பெரிய தட்டில் எடுத்து நல்லா எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த சீரகத்தை எடுத்து வந்து அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வெட்டி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஒரு பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. அந்த பெரிய கடாயில் வந்து கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு நல்லா வதக்க லேஸ் தீயில வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வதக்கி எடுத்து அதை இந்த மாதிரி திரும்பியும் கொட்டி வச்சு மிஷின் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க மாவு மிஷினில் போய் அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கலப்படமும் எந்த இதுவும் இல்லாமல் வந்து கெமிக்கல்ஸும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு குழம்பு மிளகா பொடி கிடச்சிது. அதை மாதிரி சமைச்சி அரைச்சி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.